ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு முன்னாடி சைக்கியாட்ரிக் பேஷண்ட்டு. அப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் சல்ட்ரியாகவும் இருந்தது, ஒரு ஓவர் திங்கிங்கு, ஹெட் பெயின்னு, அப்புறம் வந்து எனக்கு இந்த ஹேண்ட்ஸ் இதெல்லாம் ஷிவரிங்கு, ஒரு விதமான ஃபியரு, இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன டிசார்டர்ஸ் நிறையா இருந்தது. அதுக்காக வேண்டி நான் தினம் 18 டேப்லெட் போட்டுன்னு இருந்தேன். இந்த ஆலிவ் உமன்ஸ் ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரீட் பைட்டிங்கு, இந்த ஃபியரு, அப்புறம் இது மாதிரி ஓவர் ஸ்வெட்டிங்கு, இது மாதிரி இதெல்லாம் குறைஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபிட்னஸ் சென்டரில் வேறு. இந்த ட்ரைனிஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ட்ரைனிஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நம்மளோட கடந்து சேர்ந்து போய் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் இருக்கும். நம்ம வந்து நம்மளோட ட்ரைனர் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்ம ட்ரைனர் வந்து நம்ம ஒரு கோ சிஸ்டர் மாதிரி, நம்ம தங்கச்சி மாதிரி நல்ல ஆசையாக அன்பாக சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஆலிவ் ஃபிட்னஸ் சென்டருக்கு நான் என்ன கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த கொஞ்ச நாள்லேயே, இப்போ நான் வந்து இன்னும் ஒரு 10 நாள் கூட நினைக்கிறேன், இந்த ஒரு கொஞ்ச நாள்லேயே எனக்கு ஒரு நல்ல இது ப்ரோக்ரஸ் கிடச்சிருக்கு. இந்த 10-15 நாள்லேயே இவ்வளோ ப்ரோக்ரஸ் கிடச்சிருக்குன்னா நம்ம ப்ரொலாங்காக பண்ணிட்டு போகும்போது நமக்கு ரொம்ப ப்ரோக்ரஸ் கிடைக்கும். எல்லோரும் இது மாதிரி ஆலிவ் ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்து சேர்ந்து அவள் ஹெல்த்தை, அவள் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.